தேர்தல் சட்டத்திருத்தம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் சட்டத்திருத்தம் குறித்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை ஒழிக்கும் நோக்கில் பாஜக அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வருகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆபத்தான இந்த சட்டத்திருத்தத்தால் மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மீது தாக்குதல் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு இந்த தேர்தல் சட்டத்திருத்தம் வழிவகை செய்வதாகவும் முதலமைச்சர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இது நேர்மையான தேர்தலை உருக்குலைக்கின்ற முயற்சி என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தேர்தல் சட்டத்திருத்தம் குறித்து முதலமைச்சர் தற்பொழுது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? தேர்தல் விதிகளிலே செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் வெளிப்படை தன்மையை அழிக்கும் விதமாக இருக்கிறது என பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி சிசிடிவி காணொலி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழலிலே அதற்கு நேர்மாறாக மத்திய அரசு தேர்தல் விதிமுறைகளிலே திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இப்படி தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மையை படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கைகள் ஜனநாயகத்துக்கே ஆபத்தாக இருக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவேதான் தேர்தல் நடத்தை விதிகள் 93(2) பிரிவு ஆவில் செய்யப்பட்டுள்ள இந்த திருத்தம் காரணமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை தடுக்கும் சூழல் ஏற்படுகிறது எனவும் வெளிப்படைத்தன்மையை தடுக்கும் வகையிலே இது இருக்கிறது எனவும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆகவே அதையே தமிழக முதல்வர் ஸ்டாலினும் தனது கருத்திலே வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இப்படி தேர்தல் விதிகளை மாற்றுவது ஜனநாயகத்துக்கு புறம்பான செயலாக இருக்கிறது. தேர்தல் வெளிப்படைத்தன்மையை பாதிக்கும் விதமாக இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்பு ஹரியானா தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்கள் புகார் அளித்திருந்தார்கள். இதை தவிர சமீபத்தில் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஆகவேதான் சில எதிர்க்கட்சிகள் இனிமேல் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தேவையில்லை, பழையபடியே வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கூட வைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது முக்கிய கருத்துக்களை வலியுறுத்தி இன்று பதிவிட்டிருக்கிறார். எப்படி தேர்தல் விதிகளிலே ஏற்படுத்தியிருக்கும் இந்த மாற்றம் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது. நியாயமாக சுதந்திரமாக தேர்தல் நடக்குமா என்பதை கேள்விக்குறியாகும் வகையிலே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என அவர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். வரும் நாட்களிலே பல்வேறு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் விதிகளிலே செய்யப்பட்டிருக்கும் இந்த திருத்தத்துக்கு எதிராக வழக்குகளை தொடரவும் பல்வேறு மனுக்களை அளிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என கருதப்படுகிறது. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருத்துக்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.